கிருபை நிறைந்த கடவுளை காலை வேளையிலே கர்த்தாவை சமூகத்தை நோக்கி பார்க்கபடியாய் இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தாரும் சாமி. இந்த வழிபாடு ஆண்டவரை 6 முதல் முடிவரை தெய்வீக பிரசன்னத்தினாலே வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். எனக்காய் எந்த தெய்வம் ஏகமகனை தந்தே, எனக்காய் எந்த இயேசு பரிகார பலியானே. மனுஷருக்காக சிலுவை மரத்தில் பாவியை போல பிணையான தெளிவித்தனே. எனக்காய் ஏற்றதும் நிர்வாணமானதும் என் பாவ பந்தம் ஒழிய, நிந்தனை ஏற்றதும் நிர்வாணமானதும் என் பாவ பந்தம் ஒழிய, துரோகம் பொறுத்ததும் அழுதபித்ததும் நான் அன்பிரக்கத்தை பெறத்தான். எனக்காய் எந்தன் ஏவம் ஏகமகனை தந்தே, எனக்காய் எந்தன் இயேசு பரிகார பலியானே. உறுதி செறிந்ததும் ஜீவனை தந்ததும் நான் நித்திய ஜீவன் அடைய, உறுதி சொறிந்ததும் ஜீவனை தந்ததும் நான் நித்திய ஜீவன் அடைய, உயிர்த்தெழுந்ததும் அப்பமாயானதும் நான் விண்ணில் என்றென்றும் வாழ, எனக்காய் எந்த தெய்வம் ஏகமகனை தந்தே, எனக்காய் எந்த இயேசு பரிகார பலியானே. மனுஷருக்காக சிலுவை மரத்தில் பாவியை போல பிணையானே. தேவ சுபாவம் ஸ்நேகமென்று லோகமனைத்தும் தெளிவித்தனே. எனக்காய் எந்த தெய்வம் ஏகமகனை தந்தே,
எனக்காய் எந்தன் இயேசு பரிகார பலியானே. பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானத்தை தேவன் இந்த கால வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக கூடியிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் இயேசுவின் திருநாமத்தினாலே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த காலை வேளையினுடைய ஆராதனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பின் அடிப்படையிலே கர்த்தருடைய செய்திக்காக கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்கு முன்பாக கீழ்ப்படியுங்கள் என்கிற தலைப்பின் அடிப்படையிலே தான் கர்த்தருடைய செய்தி இந்த நாளிலே உங்களுக்காக கடவுள் கொடுக்கிற வார்த்தையாய் இருக்கிறது. அதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட திருமுறை பகுதியானது அது ஆதியாகமம் 22 அதிகாரம் 18வது வசனத்தின் வழியாக. ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கும் கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் என்பதே. என் அன்புக்குரியவர்களே, கடவுள் இங்கு சொல்லுகிற வார்த்தை கீழ்ப்படிதல் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு அருளுகிறார் என்பதுதான். இந்த சிலுவைக்கு முன்பாக நாம் கீழ்ப்படுகிற ஒரு வாழ்வை இந்த நாளிலே கற்றுக்கொள்ளுகிற போது கர்த்தர் அதன் வழியாக உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதத்தோடு வழிநடத்துகிறார் என்கிற நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற திருவார்த்தையாய் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு தாய் தன் கைகளில் அலுமினியம் பாத்திரத்தில் கொதிக்கும் நீரோடு அவள் நடந்து வந்து கொண்டிருக்கிறாள். அந்த பானையிலே வெப்பத்தால் தன் கைகளை சூடாய் அந்த நிலையிலே தன் கையிலே பிடித்து கொண்டு வருகிற போது தன் குழந்தை வேகமாக ஓடி வந்து தன்னுடைய தாயுடைய சேலையின் ஓரமாய் இருக்கிற அந்த முந்தானியை பிடித்து கொண்டு ஓடி வந்து அம்மா இடத்துல அந்த முந்தானியை பிடித்து கொண்டு அந்த சூடாக பாத்திரத்திலே தண்ணீர் எடுத்து கொண்டு வருகிறாள். உடனே இந்த சூடின் வழி இருக்கிறது. இருந்தாலும் தாய் தன் மகளை பார்த்து, கொதிக்கும் தண்ணீர் இங்கு கை தவறி கீழே விழுகிறவோ என்று சொல்லி அவள் எண்ணம் கொண்டு படியினாலே பயந்து எங்கேயோ குழந்தை மீது விழுந்து விடுமோ என்று சொல்லி குழந்தையை அதற்றுகிறாள். ஓடிவிடு என்று சொல்லி கோபத்துடைய எரிச்சலோடு தன்னுடைய அந்த இரு கரங்களில் அதிகமாக அந்த வெந்நீருடைய சூடு அந்த அலுமினிய பாத்திரத்திலே இருந்த நிலையில் இருந்தாலும் அந்த தாய் தன் மகளை பார்த்து தனக்கு முன் வந்து அதை கொடுக்கிறாள் என்று சொல்லி எண்ணம் கொண்டாலும் இல்லை நீ என்னை விட்டு போ என்று சொல்லி எரிச்சலோடு சொல்லுகிறாள். அதை கேட்ட உடனே அந்த குழந்தை தாய் சொன்னது உடனே அவள் என்ன பண்ணுகிறாள், விட்டு கீழ்ப்படிந்து திரும்பி போகிறாள். அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு கீழ்ப்படிதல் ஒரு தகப்பனுக்கு முன்பாக தாய்க்கு முன்பாக எவ்வளவு ஒரு கனமாக இருக்கிறது என்று பாருங்கள். ஆனால் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிற போது ஆபிரகாமுக்கு ஒரே மகன், 100 வயதிலே ஆண்டவர் தனக்கு கொடுத்த செல்வத்திலே சிறந்த செல்வமாய் இருக்கிற பிள்ளை செல்வத்தை தன் வாழ்க்கை வம்சத்தாக தன் வம்சத்தினுடைய வழிநடத்தல், தன் வம்சத்துக்கு எனக்கு பிரகாரம் என் வம்சத்தின் வருகிற முதல் பிள்ளை என்று சொல்லி மகிழ்ச்சியோடு தம் வாழ்க்கையிலே கடவுள் கொடுத்த 100வது வயதில குழந்தை என்று சொல்லி மகிழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். ஆனால் இங்க பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய விசுவாசத்தையே சோதிப்பதற்காக ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட் பண்றாரு. டெஸ்ட் பண்ணுகிற போது தன் மகனாக ஈசாக்கை பலி கொடுப்பதற்காக மோரியா மலைக்கு கொண்டு செல்வதற்காக ஆபிரகாம் தம் பிள்ளை இடத்திலே வா மகனே என்று சொல்லி தன் அன்போடு அழைத்து கொண்டு போகிறார். மோரியா மலைக்கு முன்பாக இருக்கிற போது அவர் சொல்லுகிற போது எங்க செலுத்துகிற, ஒருவேளை அவளுக்கு உள்ளாக சொல்லியிருக்க பலி செலுத்துவதற்காக என்று சொல்லி
அப்போ மகனே வா போலாம் என்று சொல்லி தன் வந்த வேலைக்காரர்களை எல்லாம் நிற்க வைத்து விட்டு மகனை கூட்டிக் கொண்டு போகிறார் பலி செலுத்துவதற்கு. பலி செலுத்துவது சொல்றாரு என்னன்னா, அப்பா பலி செலுத்துவதற்கு கட்டைகள் ஆடு எங்கே என்று சொல்லி கேட்கிற போது அது சொல்லுது, அது கடவுள் பார்த்துப்பார் வா என்று சொல்லி. ஆனால் கடவுள் பார்த்துப்பார் என்று சொல்லுகிற போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் அல்லவா? ஆபிரகாம் கடவுள் பார்த்துப்பார் என்று ஆபிரகாம் கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து பலி செலுத்துவதற்காக. ஆனால் இங்க ஈசாக்கு பாருங்க, கடவுள் பார்த்துப்பாருன்னு ஒண்ணு தான் அப்பா வணங்கின தெய்வத்தை என்னுடைய நம்பிக்கையை கடவுள் பார்த்துப்பார் என்று சொல்லி சிறியவனாய் இருந்த இந்த ஈசாக்கு ஆபிரகாமுடைய சொல்லை கேட்டு நடந்து போகிறான், சொல்லை கேட்டு பணிந்து போகிறான், கீழ்ப்படிந்து போகிறான். என் அன்புக்குரியவர்களை, கீழ்ப்படிந்த நிலையிலே அந்த சிறுவன் கடந்து போகிறதை பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லுகிறது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை கூட, இயேசு கிறிஸ்து அவர் பின்பு அவர்களோடு கூட போய் நாசரேத்திலே சேர்ந்து அவர்களுக்கு மத்தியிலே கீழ்ப்படிந்திருந்தார். இயேசு கிறிஸ்து சிறியவனாய் இருந்த போது வேதம் சொல்லுகிறது போல தம் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே பார்க்கிற போது, சவுலுக்கும் கீழ்ப்படியாதவர்கள், சவுல் கீழ்ப்படியாம நிலையில் இருந்தான். சவுல் ராஜா அன்று சாமுவேல் கடிந்து கொள்ளப்பட்டான். கர்த்தருடைய சமூகத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளுக்கு கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் என்று சொல்றார். ஏலி தாத்தா சொல்லுகிற போது சாமுவேல் கீழ்ப்படுகிறான். இன்றைக்கு கடவுளுடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல்? அன்றைக்கு சவுல் ராஜா கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படியவில்லை. ஆனால் தாவீது கீழ்ப்படுகிறான், சாமுவேல் கீழ்ப்படுகிறார். ஆண்டவர் இதுதான் சொல்லுகிறாரு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கிற போது, ஆண்டவர் நமக்கு கீழ்ப்படிது மூலமாய் அவர் மரண பரிந்தும் கீழ்ப்படிந்தவர்களாய் தம்மையை தாழ்த்தினார். எனவே கீழ்ப்படிதல் வருகிற ஆசீர்வாதத்தை எண்ணற்ற நிலையிலே கடவுள் நமக்கு முன்பாக வைக்கிறார் என்று பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக கூடியிருக்கிற உங்களுடைய வாழ்வை கீழ்ப்படிதல் என்பது எந்த அளவுக்கு நாம் உள்ளத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு கடவுளை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு கீழ்ப்படிதலுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை தாழ்த்தி இருக்கிறோம். கீழ்ப்படிதல் இருக்கிறது என்றால் அங்கு கடவுளுடைய ஆவி உங்கள் மத்தியிலே இருக்கும். கீழ்ப்படிதல் இருக்கிறது என்றால் இன்னொரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்காக வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் அங்கு பார்க்கிற போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அதற்கு பின்பாக சொல்லுகிற வார்த்தை தான், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமிக்குள் சகல ஜாதிக்குள் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்றார் ஆண்டவர். அதுதான் அங்கு சொல்லுக்கும் வார்த்தைக்கும் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். அங்கு தகப்பனுடைய வார்த்தைக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். இங்கு இயேசு கிறிஸ்து தன் தகப்பனாகிய பரம தந்தை இந்த மண்ணுலக வாழ்வை மீட்பதற்காக அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வார்த்தையானவர் மாமிசமாகி அந்த கிருபையுள்ள சத்தியத்தினாலே ஆண்டவர் நமக்கு வெளிப்பட்டதனால அந்த கிருபையின் மூலமாய் இன்றைக்கு சிலுவையின் மரணம் பரிந்தும் தன் தகப்பனாகிய சொல்லுக்கு இந்த உலக வாழ்வை மீட்பதற்காக தன்னையே கீழ்ப்படித்தார். யாருக்காக? தம் பிள்ளைகளுக்காக கடவுள் கீழ்ப்படிந்த மூலமாய் ஆண்டவர் நம் மீட்டு இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த சிலுவையின் தியானத்திலே இன்றைக்கு கற்றுக்கொள்ளுகிற பாடம் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடவுளுக்கு முன்பாக கீழ்ப்படிங்கள், கர்த்தர் உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார். அதுதான் சிலுவை நமக்கு கற்றுக்கொள்கிறது. சிலுவையின் சின்னம் நமக்கு அதை பார்த்த உடனே கீழ்ப்படுகிற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். தாழ்மையான குலத்தை சர்வ வல்லவராய் இருக்கிற ஆண்டவர் எடுத்தார். இந்த பூலோகத்திலே அந்த சர்வ வல்லவருடைய ஆண்டவரை தரிசித்துக் கொண்டிருக்கிற நாமும் கீழ்ப்படுகிற மனப்பான்மை உள்ளத்திலே வைத்துக் கொண்டு வாழ்வோம். கர்த்தர் தாமே உடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார்.
அந்த வாழ்க்கைக்கு முன்பாக இருங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமென். எல்லாம் புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். மகிமை உள்ள கடவுளே, நம்முடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற சிந்தனையில் வெளிப்பட்ட வார்த்தை கீழ்ப்படிதல் சுவாமி. இந்த கீழ்ப்படிதல் வழியாக நாங்கள் கற்றுக்கொள்கிற காரியம், ஆண்டவருக்கு முன்பாக ஆபிரகாம் வழியாக கடவுளுக்கு கீழ்ப்படிந்தான். தன் தகப்பனுடைய வார்த்தை கேட்டு ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவரை ஈசாக்குடைய பலி செலுத்துகிற போது அந்த பெற்றுக்கொண்ட கீழ்ப்படிதல் வழியாக பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் எங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறேன் சுவாமி. இந்த காலை வேளையிலே பார்த்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கைக்கும் அமர்ந்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்விலும் கீழ்ப்படித்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்கும் என்பதையே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் சகல ஆண்டவரை வம்சத்தின் வழியாக ஆண்டவர் உங்களை வழிநடத்துகிறார் என்பதுதான் சுவாமி. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இதோ இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்களுக்கு நீர் ஆண்டவரை தந்திருக்கிறீர். இந்த ஆசீர்வாதத்தை கீழ்ப்படுத்தும் மூலமாய் நாங்கள் அனுதினமாய் அதை ருசிக்கவும், ஆண்டவரை அனுதினமாய் அதை கீழ்ப்படிந்து நடக்கவும் உம்முடைய கிருபை எங்களுக்கு தயவு பாராட்டும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையிலே உம்முடைய கரத்தினாலே எல்லோருக்கும் தந்து நீர் வழிநடத்தும் சுவாமி. குறிப்பாக இந்த நாளிலே கூட எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவர் வயது முதிர்ச்சி நிலையில் இருக்கிறவர்களுக்காக, ஆண்டவர் பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக, மன ஆண்டவரை நிம்மதி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அங்கலாய்த்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, சோர்வின் வழியாக மன சோர்வின் அடைந்த நிலையில் இருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம் சுவாமி. இந்த கால வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாக இவர்களுக்கு ஜெபிக்கிற போது கர்த்தர் அவர்களை எல்லாம் ஆசீர்வதித்து நம்பிக்கை தாங்க. ஆண்டவரே, இந்த நாளினுடைய பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். பல்வேறு ஆண்டவரே பயணங்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. கடவுளுடைய திவ்ய கரத்தினாலே நீர் ஆண்டவரை பாதுகாப்பையும் பணியின் வழியாக அவர்களுடைய வாழ்வை மேன்மடையை செய்வதற்கும் ஒத்தாசை அருளும்படியாய் பயணிக்கிறவர்களுடைய பயணத்திலே உடைய சமூகம் முன்பாக இருந்து நீர் வழி நடத்தும் சுவாமி. ஆண்டவருடைய திவ்ய கரம் இருக்கட்டும். எங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். வெளி மாநிலத்தில் வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே வெளிநாட்டு தேசத்திலே வேலை செய்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவர் வெளிநாட்டு தேசத்திலிருந்து இந்த காணொலி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக கூட நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தருடைய திவ்ய கரம் உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே உம்முடைய தெய்வீக பாதுகாப்பை தாங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளை பலவீனத்தோடு இருக்கிற எங்களுடைய ஜீவ அங்களுக்காக ஆண்டவர் மீண்டுமாய் உம்முடைய கரத்தில் வைத்து ஜெபம் செய்கிறோம். கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாங்க உம்முடைய கரம் வழி நடத்துங்க சுவாமி. வயது முதிர்ச்சியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் மீண்டும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நெல்சன் ஐயாவுக்காக, ஜெய்சலன் ஐயாவுக்காக, சரோஜம்மாவுக்காக, மேத்யூ ஐயாவுக்காக, ஆண்டவரே எங்களுடைய சோபியா டீச்சருக்காக, ஆண்டவரே மிஸ்ஸஸ் டேனியல் ஆண்டவரே அம்மாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. இன்னுமாய் ஆண்டவரே இதோ வயது முதிர்ச்சியில் இருக்கிறவர்களை நாங்கள் நினைத்து ஜெபம் செய்கிறோம். திருச்சபையினுடைய வாழ்விலே உம்முடைய கரம் அவர்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் சாமி. குறிப்பாக இந்த நாளிலே கூட இந்த ஊழியத்தின் வழியாக இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய அருமை பேராலயத்தினுடைய தலைவர் திரு பிரபு ஞான செல்வம் ஐயாவுக்காக, ஆண்டவர் டெலிகாஸ்ட் செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய அருமை ஆண்டவரை ஜான்சன் சாருக்காக, ஆண்டவரே இந்த நாளிலே கூட இசையின் வழியாய் வடிவத்திலே எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு மகன் ஆண்டவர் ராஜனுக்காக, குடும்பத்துக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவர் டிபெண்டன்ட் ஸ்கூலுடைய ஸ்டாஃப் ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே இவர்களெல்லாம் ஆசீர்வதித்து இந்த ஊழியம் பெருகு ஆண்டவரை பார்க்கும்படியாய் தந்து, ஆண்டவரை காணொளி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற வாழ்விலும் ஆசீர்வதித்து தாரசாமி. குறிப்பாக இந்த நாளிலே கூட சிஎம்சி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரை குறிப்பாக ஐஎல்சி மூலமாய் இன்டர்வியூ நடத்தி கொண்டிருக்கிற இந்த நாளிலே பயணிக்கிற ஆண்டவரை பயணங்களில் அன்பு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் சாமி. இன்ஸ்டிடியூட் வைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக கூட வேண்டுகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் தந்து உம்முடைய கரம் பாதுகாத்து தருள வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய நினைக்கும் இந்த கால வேளையினுடைய தியானத்தின் வழியாக கற்றுக்கொண்ட கீழ்ப்படிதல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த நாள் முழுவதுமாய் காத்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சுஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சுஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நன்றி. தேங்க்யூ.